கேள்விப்பட்டிருக்கோம்ல, வெள்ளை இனத்தவங்க கருப்பு இனத்தவங்க அடிமையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து இந்த வகையான அமேசான் ஆண்ட்ஸ் இது வந்து அந்த ஃபார்மிகா ரூஃபா அப்படின்ற வகையை சேர்ந்த முட்டைகளை கொண்டு போய் அதை வந்து வளர்த்து அடிமைகளா வச்சு கூட்டம்னு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து திரும்பி போர் பண்ணி இந்த எறும்புகளை கூப்பிட்டு போறதுக்கான வழி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? அப்படியே வந்து கூப்பிட வந்தாலும் போக மாட்டாங்க. இந்த இனத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை காப்பாத்த வந்தா கூட அது எதிரி அப்படின்னு சொல்லிதான் இந்த எறும்பு இந்த இனத்தை சேர்ந்த ராணி எறும்பு இருக்கு, அது போய் தனியா வந்து புத்தெல்லாம் கட்டாது. மத்த எறும்பினுடைய புத்தை வந்து போய் ஆக்கிரமிக்கும். அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினா அந்த சோல்ஜர்ஸுக்கே வந்து வந்திருக்கிறது யாரு, நம்மளா வெளியாளா அப்படின்றதே தெரியாது. சரி, இப்ப அந்த இடத்துல அந்த ராணி தவறிடுச்சுன்னா இந்த ஒர்க்கர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே இவங்க நம்ம ராணி இல்ல. போர் மட்டும்தான் அதனால பண்ண முடியுமே ஒழிய ஒரு விஷயத்த சாப்பிட முடியாது, சாப்பாடை கொண்டு வர முடியாது. அதுக்கு வேற யாராவது சாப்பிட்டு அதை வந்து கூழாக்கி அதை வந்து வாயில ஊட்டி விடணும். ஃபார்மிகா இனத்தை சேர்ந்த ராணி இறந்து போயிருச்சு அப்படின்னா அப்ப அந்த இனமே வந்து அடுத்து நம்மளுடைய ராணி இறந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குமே அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இங்க அது புத்திசாலித்தனமா ஒரு வேலை பார்க்கும். அப்ப இது வந்து செத்துருச்சு அப்படின்னே உணராம தன்னுடைய ராணி தான் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி மற்ற எறும்புகளும் வந்து அதுக்கு தொடர்ச்சியா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து முட்டையை திருடுறதுக்கு இவங்க முட்டையை வச்சே போயிடலாம்ல. போன வீடியோல எறும்பு போர் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுலேயே எனக்கு ஒரு சில கேள்விகள் வந்துச்சு. ஆனா அந்த கேள்விக்கு எனக்கே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன்னா இப்போ சாப்பாடுக்கு சண்டை போடுறது இடம் பொருள் ஏவலுக்குன்னா நம்மளே சாப்பாடுக்கு தேவைன்னா சண்டை தான் போடுறோம். ஆனா பகிர்ந்துண்டு வாழ்ந்தா நல்லது தானே, கரெக்ட் தானே? ஆமா, பகிர்ந்துண்டு வாழும். ஸோ இந்த வீடியோக்கான கண்டென்ட் என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோல எறும்பு முட்டையை திருடுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நான் தான் சொன்னது. சரிங்க, வருதாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. ஓகே, எறும்பு முட்டையை திருடுதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அது உண்மையிலே திருடுதா? அது ஏன் திருடுது? எதுக்கு திருடுது? ஏப்பா நல்ல எறும்பா இருந்த இதுக்கு முந்தின வீடியோஸ்ல எல்லாமே நீ நல்ல பேர் வாங்கியிருக்க, இந்த வீடியோல போய் திருடுன்ற பட்டத்தை ஏன் வாயிலே சொல்ல வச்சியே. சரி, ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஏன் திருடுது. ஏன் திருடுது அப்படின்றதுக்கு முன்னாடி அது எந்த வகையான எறும்புகள் அப்படின்றத பார்த்துருவோம். பொதுவா இந்த அமெரிக்கா, ஆசியா, அதுக்கப்புறமா ஐரோப்பா இது போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய காடுகள்ல ரொம்ப வந்து ஒரு வகையான அமேசான் ஆண்ட்ஸ் அப்படின்ற எறும்பு இனம் இருக்கு. இது வந்து பாலியர்கஸ் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் நேமு. அது ஒரு ஜீனஸ். இதுலயே கிட்டத்தட்ட 14 ஸ்பீசிஸ், அதாவது 14 இனங்கள் இருக்கு. இந்த வகையான எறும்புகள் எல்லாமே வந்து வேற ஒரு இனத்தினுடைய, குறிப்பா வந்து ஃபார்மிகா ரூஃபா அப்படின்னு அதுக்கு பேர் வந்து ஊடான்ஸ் அப்படின்னும் பேரு. அந்த வகையான எறும்புகளினுடைய முட்டையை வந்து திருடிட்டு வந்து அதுல இருந்து புழு எறும்புலாம் வரும்ல, அதை வச்சு அடிமைப்படுத்தி வந்து வேலை பார்க்க வைக்கும். அதனாலதான் இந்த இன எறும்புகள், இந்த பாலியர்கஸுக்கு இன்னொரு பேரே வந்து ஸ்லேவரி மேக்கிங் ஆண்ட்ஸ், அதாவது அடிமைகளை உருவாக்கக்கூடிய எறும்புகள் அப்படின்னு பேர் இருக்கு. ஸ்லேவரி ரைடிங் ஆண்ட்ஸ் அப்படின்னும் பேர் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி எதுக்கு திருடுது, எதுக்கு திருடுது அப்படின்னா, இப்ப இந்த எறும்புகளினுடைய மேண்டிபிள்ஸ் அப்படின்ற அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கூர்மையா அது ஒரு மாதிரி கத்தி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து போர் மட்டும்தான் அதனால பண்ண முடியுமே ஒழிய ஒரு விஷயத்த சாப்பிட முடியாது, சாப்பாடை கொண்டு வர முடியாது. அதுக்கு வேற யாராவது சாப்பிட்டு அதை வந்து கூழாக்கி அதை வந்து வாயில ஊட்டி விடணும். அப்ப மட்டும்தான் இதுக்கு வந்து உணவு சாப்பிடவே முடியும். இது வந்து இந்த முட்டையில இருக்கிற எறும்பா இல்ல திருடுற எறும்பா? இல்ல, திருடக்கூடிய அந்த எறும்புகள். அந்த எறும்புகள் ஏன் திருடுது அப்படின்றதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். சோ ஏன் திருடுன்னா, நான் சொன்னமே அதனுடைய வாய்ப்பகுதி, அந்த எறும்புகளினுடைய வாய்ப்பகுதி வந்து ரொம்ப கூர்மையா இருக்கிறனால ஒரு உணவை வந்து இது பறிச்சு அது வந்து முழுங்க முடியாது. அதுக்கு அந்த அளவுக்கு செரிமான சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக திருடுதுன்னு சொல்லலாம். அது ஒண்ணு. இன்னொரு காரணம் என்னன்னா, அதனால அதனுடைய புத்தை வந்து கட்ட முடியாது. ஒரு புதிய புத்தை வந்து கட்டி அதுல வந்து வாழ முடியாது. ஏன்னா புத்து கட்டணும் அப்படின்னாலும் வாய்ப்பகுதி வந்து அதுக்கேற்ற அமைப்பு இருக்கணும். அப்பதான் வந்து சின்ன சின்ன கற்கள் துகள்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு புத்தா வந்து மாத்த முடியும். சோ அந்த ஒரு அமைப்பு இதுக்கு இல்லை. இதுக்கு இருக்கிற ஒரு கத்தியை வச்சு நீங்க ஏதாவது தூக்கிட்டு வர முடியுமா? முடியும். என்ன கத்திய வச்சு எப்படி தூக்குவீங்க? ஏதாச்சும் ஒரு சின்ன கல்லகில்ல கத்தி மேல வச்சு தூக்கிட்டு வரலாம்லங்க. ஒரு சின்ன கல்லகில்ல, நான் சொல்றது வந்து அந்த கத்திய வச்சே ஒரு விஷயத்தை அப்படியே முழுங்க முடியுமா? கத்தி மாதிரி அதுல கவ்வி கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வாய் எப்படி வச்சுட்டு வரும், அப்ப கீழே விழுந்துரும். அதனால புத்தும் கட்ட முடியாது, சாப்பிடவும் முடியாது. அப்ப வேற வழி இல்லை. அப்ப இயற்கை அதுக்கு இன்னொரு வழி கொடுத்துருக்கு. அதுதான் அந்த கத்தி மாதிரியான இருக்கக்கூடிய வாயை பயன்படுத்தி வேற ஒரு இனத்தின் மேல போர் தொடுத்து அந்த இனம் வந்து உருவாக்கி
வச்சிருக்கும்ல முட்டை, அதை வந்து திருடிட்டு வந்து அதுல இருந்து எறும்புகள் வரும்ல, அதை வந்து அப்படியே வேலை வாங்கும், தனக்கு தேவையான புத்து கட்ட வைக்கிறது, அடிமைத்தனம்னு சொல்லலாம். அதனாலதான் ஸ்லேவரி மேக்கிங் ஆன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அடிமைகளை உருவாக்கி நாம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, வெள்ளை இனத்தவங்க கருப்பு இனத்தவங்க அடிமையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து இந்த வகையான அமேசான் ஆன்ஸ் இது வந்து அந்த ஃபார்மிகா ரூஃபா அப்படின்ற வகையை சேர்ந்த முட்டைகளை கொண்டு போய் அதை வந்து வளர்த்து அடிமைகளா வச்சுக்கும். சரி, இப்போ இந்த ஒரு முட்டையை திருடிட்டு வரல, அதுல இருந்து ஒரு எறும்பு வளரும்ல, அது அடிமையா இருக்கு, அதோட பெரிய அதாவது எப்படி சொல்றேன்னா அவங்களோட கூட்டம்னு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து திரும்பி போர் பண்ணி இந்த எறும்புகளை கூப்பிட்டு போறதுக்கான வழி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? அப்படியே வந்து கூப்பிட வந்தாலும் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, பிறந்ததுல இருந்தே இந்த எறும்புகள் இருக்குல்ல பாலியர், அதாவது அமேசான் ஆன்ஸ்னே இதுக்கு பொதுவா பேர் வச்சுக்குவோம், அப்பதான் மக்களுக்கு புரியும். இந்த அமேசான் ஆன்ஸ் தான் போய் திருடுது, ஃபார்மிகா ரூஃபாவுடைய முட்டையை திருடுது. இப்ப அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த லார்வா அதுக்கப்புறம் வந்து எறும்பா மாறுது இல்ல, அதுக்கு வந்து இந்த அமேசான் ஆன்ஸோடைய வாசனை பழகிரும், இவங்க தான் நம்மாளு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். அதனால என்ன நடக்கும்னா, இந்த இனத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை காப்பாத்த வந்தா கூட அது எதிரி அப்படின்னு சொல்லிதான் இந்த அதனாலதான் முட்டையில இருக்கையிலே திருடி, ஒருவேளை பிறந்த திருடி இருந்தா அவங்களுக்கு மைண்ட் மாறி இருக்கும். ஆமா, அதனாலதான் இது வந்து இப்படி பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த இனத்தை சேர்ந்த ராணி எறும்பு இருக்கு, அது போய் தனியா வந்து புத்தெல்லாம் கட்டாது, மத்த எறும்பினுடைய புத்தை வந்து போய் ஆக்கிரமிக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஃபார்மிகா எறும்புகள் இருக்குல்ல, அது வந்து பெரிய புத்து கட்டி வாழுதுன்னு வைங்க. இப்ப இந்த அமேசான் ஆன்ஸ்ல இருக்கக்கூடிய ராணி எறும்பு அது வந்து இனச்சேர்க்கைக்காக பறக்கும். அந்த புத்தை விட்டு பறந்த உடனே அது போய் இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இப்ப முட்டை போடணும், முட்டை போடுறதுக்கு புத்து வேணும், புதிய புத்து. இப்ப இதனால கட்ட முடியாது, ஏன் அதனுடைய வாய்ப்பு சரியில்லை. அப்ப அது என்ன பண்ணும்னா, இந்த ஃபார்மிகா ரூஃபா அந்த ஒரு இத கூட்ட போய் ஆக்கிரமிக்கும். ஃபர்ஸ்ட் அது போகும்போது எதிரி படையினர் இருப்பாங்கல்ல, அந்த புத்த சேர்ந்த சோல்ஜர்ஸ், அவங்க வந்து இந்த ராணியை வந்து தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல கடிச்சு இந்த ராணி எறும்பை கொல்லவும் செஞ்சிருவாங்க. ஆனா பல நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, இந்த ராணி எறும்பு வந்து ஒரு வகையான வாசனையை வந்து வெளியிடும், அது வந்து ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும், அந்த மயக்க மருந்தை தெளிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து குழப்பத்தை ஏற்படுத்திடும். அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினா அந்த சோல்ஜர்ஸுக்கே வந்து வந்திருக்கிறது யாரு, நம்மாளா வெளியாளா அப்படின்றதே தெரியாது. அந்த நொடியை பயன்படுத்தி அது டக்குன்னு உள்ள நுழைஞ்சு அந்த ஃபார்மிகா ரூஃபால இருக்கக்கூடிய ராணி இருக்குல்ல, அதை போய் போட்டு தள்ளிடும். போட்டு தள்ளிட்டு அந்த புத்தை தன்னுடைய ராஜ்யமா மாத்தி அதுக்கப்புறம் அது வந்து முட்டை போட ஆரம்பிச்சு. சரி, இப்ப அந்த இடத்துல அந்த ராணி தவறிடுச்சுன்னா இந்த ஒர்க்கர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே இவங்க நம்ம ராணி இல்ல அப்படின்னு சொல்லி. அதைத்தான் சொல்றேன். இப்ப அந்த நீங்க கேட்டது சரியான கேள்வி. இப்ப ஃபார்மிகா இனத்தை சேர்ந்த ராணி இறந்து போயிருச்சு அப்படின்னா, அப்ப அந்த இனமே வந்து அடுத்து நம்மளுடைய ராணி இறந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குமே அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இங்க அது புத்திசாலித்தனமா ஒரு வேலை பார்க்கும். இந்த அமேசான் ஆன்ஸ் ராணி இருக்குல்ல, அது அந்த ஃபார்மிகாவை போட்டு தள்ளும் போதே அதனுடைய வாசனையை இது வந்து உள்வாங்கி இது வந்து வெளியிடும் அப்படியே மற்ற எறும்புகளுக்கு. அப்ப இது வந்து செத்துருச்சு அப்படின்னே உணராம தன்னுடைய ராணி தான் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி மற்ற எறும்புகளும் வந்து அதுக்கு தொடர்ச்சியா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, சில நேரங்கள்ல சில ராணி எறும்புகள் வந்து அந்த அமேசான் ஆன்ஸ் இருக்குல்ல வந்து இனச்சேர்க்கை பண்ணிட்டு முட்டை போடுறதுக்கு வேற ஒரு புத்தை ஆக்கிரமிக்க போகும்போது தனியா போனா செத்துருவோம் அப்படின்னு உணர்ந்து இது வெளியே வந்திருக்கும்ல ஏற்கனவே, அந்த புத்துல இருந்து சில படை வீரர்களை கூடவே கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் தான் போர் பண்ணும். போர் பண்ணி ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை வந்து ஒட்டுமொத்தமா வந்து தனக்கானதா மாத்தி முட்டையிடும். ஸோ இதுக்காக தான் இந்த அமேசான் ஆன்ஸ் வகையான அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த எறும்புகள் அது போய் முட்டையை வந்து திருடிட்டு வருது. ஸோ முட்டையை திருடிட்டு வந்து அதுக்காக தான் இது வந்து வளர்க்குது. சரி, இதுல வந்து முட்டையை திருடுறதுக்கு இவங்க முட்டையை வச்சே போயிடலாம்ல? இவங்க முட்டையை வச்சு போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க முட்டையவே வளர்க்கணும் அப்படின்னாலும் உணவு தேவை. இவங்களாலேயே சாப்பிட முடியாதப்போ இவங்களுடைய முட்டைகளுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அப்போ முட்டை எப்படி வந்து இன்னொரு எறும்பா உருவாகும்? இதுவே வேற வேலைக்கார எறும்புகள் இருந்தா அவங்களே இவங்களுக்கும் ஊட்டிடுவாங்க, இவங்களுடைய முட்டையும் பார்த்துப்பாங்கல்ல வளர்ற வரைக்கும். அதுக்காக தான் வேலைக்கார எறும்புகளை மற்ற இனத்திலிருந்து இது வந்து தேர்ந்தெடுக்குது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஃபார்மிகா எறும்புகள் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் அது சுடும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கேள்வி தான் அது கடைசியா கேட்போன்னு வச்சிருந்தேன். அது சுடும் அதான். ஆமா, அந்த அது சுடும்ல. அப்புறம் என்ன? ஏன்? அதாவது இப்ப ஃபார்மிகா எறும்புகள் வந்து ஆசிட்டை வந்து தெளிக்கும், அது வந்து அட்டாக் பண்றது. அதுதான் நான் ஷூட்டிங்னு சொன்னேன். ஓகே. இப்ப அமேசான் ஆன்ஸ் போய் அதனுடைய முட்டையை திருட போனா
அது எப்படி சுடாம இருக்குது, அதை தானே உங்க கேள்வி. சுற்றும்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த அமேசான் ஆண்ட்ஸ் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய எறும்புகளை வந்து குறி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குறி பார்க்கறது கொஞ்சம் நேரம் வேணும், அப்பதான் அதனால அந்த ஆசிட்டை வந்து சுட முடியும். ஆனா இது மின்னல் வேகத்துல போய் அதை போய் தாக்கிரும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த எறும்புகள் எல்லாமே என்ன நினைக்கும்னா, முட்டையை தான் திருட வருது அப்படின்றத அது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிரில் நின்று போராடுறதுக்கு பதிலாக நம்மளுடைய முட்டையை காப்பாத்தி வைப்போம் அப்படின்னு முட்டையை தூக்கிட்டு வந்து வேற இடத்துக்கு வந்து ஓடும். என்னதான் முட்டையை தூக்கிட்டு ஓடினாலும் ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் முட்டைகளை அவங்களால பாதுகாக்க முடியாது. அப்ப மிஞ்சி போன முட்டைகளை இந்த எறும்புகள் வந்து ஈஸியா வந்து கொண்டு போயிடும். அதனாலதான் அது வந்து சுட மாட்டேங்குது. அப்படியே சுட்டா கூட அதுக்கு வந்து குறி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும், அதுவும் வந்து கிடைக்காது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ராணி எறும்பு போய் இன்னொரு புத்துல போய் தான் முட்டை போடும் சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த லேபர்ஸுக்கு ஒர்க்கர்ஸுக்கு பவர் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சோ அவங்களோட டாமினன்ஸ் தானே அந்த இடத்துல அதிகமா இருக்கும். இதை எப்படி ராணி இடத்துல என்னதான் இது தனியா தான் போகும், கரெக்டா? ஆமா. ஆள்கள் இருந்தா ஓகேன்னு சொல்லலாம். ஆமா இது சப்போர்ட்டா போகுது, அதனால ஒரு சண்டை வந்து மேபி இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போறது சிங்கிள், அது அவங்களோட கோட்டை எப்படி முடியும்? அதைத்தான் நான் சொன்னேன். சில நேரங்களில் இது செத்துரும், ஆனா பல நேரங்கள்ல இந்த ராணி எறும்புகள் ஒரு வகையான குழப்புற அந்த இதை வந்து வாசனை அந்த அதுல அதுவும் சொல்லிட்டீங்கல்ல, ஒருவேளை அதுல ஃபெரமன்ஸ் வந்து அவங்கள வந்து மிச்சம் இருக்கக்கூடிய வேலைக்கார எறும்புகள் இருக்குல்ல, அதை வந்து குழப்பிடும். அந்த யாருன்னே தெரியாது, எல்லாமே மயங்கிரும். ஆமா மயங்கிரும். அதுக்கப்புறம் தான் இது உள்ள போய் ராணியை கொண்டுட்டு அதனுடைய வாசனையை இது எடுத்துக்கிட்டு இது வந்து அந்த வாசனையை பரப்பி தான் ராணி அப்படின்றத நிலைநாட்டும். இது எப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தான். வேற ஒரு உடல்ல இன்னொருத்தருடைய ஆத்மா பாஞ்சிருச்சுன்னா எப்படி அது நடந்துக்கும், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த வாசனையை இது எடுத்துக்கிட்டு இது வந்து ராணியா தன்னைத்தானே முடிசூட்டிக்கும். அப்படிதான் இது வந்து புத்தையை வந்து உருவாக்கவே செய்யும். இந்த இடத்துல அந்த ராணி எறும்பு வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. ஏன்னா பலம் அப்படின்னு பார்த்தா இந்த எறும்புகளுக்கு தான், அமேசான் ஆண்ட்ஸுக்கு தான் பயங்கரமா இருக்கும். ஏன்னா சண்டை போடுறதுக்காகவே அதனுடைய சண்டை போடுறதுக்கான எறும்பு தானே இது. ஆமா, உடனே அது வந்து மின்னல் வேகத்துல இன்னொரு எறும்பினுடைய தலையை வந்து ஈஸியா துண்டிச்சிரும். அதனாலதான் இது வந்து ஜெயிக்குது. இது மாதிரி வந்து சரி, இந்த எறும்பு வந்து போருக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு எறும்புன்னு நம்ம சொல்றோம் கரெக்டா? அப்படி சொல்லல, எறும்புகள் கூட்டம் எல்லாமே ஒரு கேங்கா தான் இருக்க போகுது. அதை வந்து இதுவே பண்ணி எப்பா நீ போருக்கு இருக்க, நாங்களே உன்னை பாத்துக்கிறோம் சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம்னா இது எதுக்கு திருட விடுறாங்க அப்படின்னா, அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் போன வீடியோல சொன்னேன், இப்போ ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், இன்னொரு இனத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாசனை வேறுபாடு இருக்குல்ல, அது இருந்தாலே அது வேற இனம் அப்படின்னு சொல்லி போர் பண்ணணும், அது போய் சண்டை போடணும் அப்படின்றது தான் அதோட இயற்கையே. அதனால நீங்க சொல்றீங்கல்ல அது வந்து வழி விட்டுறலாம்லன்னு, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவு இருந்தா அதை வந்து 6 அறிவுள்ள ஜீவன் அப்படின்னே சொல்லிடுவோம்ல அந்த எறும்புகளை. அதனாலதான் அதுக்கு 6 அறிவு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்ம யோசிக்கிறதெல்லாம் எறும்பு கூட இது சேர்த்து பார்க்க முடியுமா? சேர்த்து பார்க்க முடியாது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உடுப்பா. அடுத்து எறும்பு வந்து கண்டிப்பா நண்பரா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த வீடியோல என்ன? அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ போர் வந்தாலும் 6000 கிலோமீட்டர் வரைக்கும் அவ்வளவு நீண்டு ஒரு சூப்பர் காலனி, அதாவது எறும்புகளினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்குன்னா நம்ப முடியுதா? எறும்புக்கு சாம்ராஜ்யமா? 6000 கிலோமீட்டர். 6000 கிலோமீட்டர். அதாவது இங்க இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் அழகர் கோயில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அழகர் கோயில் வரைக்கும் இங்க இருந்து அவ்வளவு கிலோமீட்டர்லாம் வராது, 20-30 கிலோமீட்டர் தான் வரும். இங்க இருந்துன்னா காசியில ஆரம்பிச்சு இமயமலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. எறும்போட ஒரு சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம். அதை பத்தி தான் அடுத்த வீடியோல அப்ப கண்டிப்பா மாசான கண்டென்ட்டை இப்பே சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த சாம்ராஜ்யத்தை பத்தி நான் பேசுறதுக்காக இப்ப நான் எனர்ஜியை சேவ் பண்றேன். அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.